அனைவருக்கும் வணக்கம். முதல் மரியாதை திரைப்படத்தில் அச்சுதமங்கலம் வீராசாமி அப்படிங்கிற நடிகர் படம் முழுக்க ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிங்கிறது தான் அந்த டயலாக். படம் முழுக்க அது வரும். இப்போ சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை பார்த்த உடனே எனக்கும் அந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, இது நீதிமன்றமா, தீர்ப்பு சொன்னவர் நீதிபதியா, தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்ததா, இல்லை கட்ட பஞ்சாயத்தில் நாட்டாமை உட்கார்ந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரியான தீர்ப்பா இது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா பல குற்றங்களுக்கு நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய மிச்ச சொச்சம் இன்னும் இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் யுவர் ஆனர் என்ன பண்ணாரு? ஆனரே இல்லாமல் ஒரு தீர்ப்புங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரேப் அக்யூஸ்டுக்கு பெயில் கொடுக்குறாரு. நான் இந்த பெயில் பிரச்சனைக்குள்ளே போகலை, அது தனி. ஆனால் இந்த பெயில் கொடுக்கும்போது ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அது என்ன? பெயில் கிடைச்சு அந்த பையன் வெளியில் போன உடனே 3 மாத காலத்தில் யாரை ரேப் பண்ணதாக குற்றச்சாட்டு இருக்கோ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பெயிலுக்கான கண்டிஷன். ஏன்னா அது சம்பந்தமான வழக்கு வரும்போது அக்யூஸ்ட் கோர்ட்டில் என்ன சொன்னாரா, இல்லை நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்னு சொன்னாராம். அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான தீர்ப்பு. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கருத்து கேட்கப்பட்டதா? அப்படியே கேட்டாலும் இந்த மாதிரியான திருமணங்கள் கோர்ட்டுக்கு வெளியில் எப்படியாவது ஒன்று நடந்துட்டு போகட்டும். இதை நீதிபதி எப்படி பெயிலுக்கான ஜாமீனுக்கான ஒரு கண்டிஷனாக கொடுக்க முடியும்? இது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? பாதிக்கப்பட்டவர் தரப்பில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ட் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? போலீஸ் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி 9 லட்சம் பணம் பறித்தார், கட்டாயப்படுத்தி பாலியல் உறவில் ஈடுபட்டார், அதன் பிறகு தவறாக நடந்த இந்த பாலியல் உறவு சம்பந்தப்பட்ட வீடியோவை அவர் இணையதளத்தில் சுற்றுக்கு விட்டார். அதனால ரேப்ல இருந்து கிரிமினல் இன்டிமிடேஷன்ல இருந்து வாயரிசம் உள்பட எல்லா செக்ஷன்ஸ் கீழையும் அவர் குற்றம் சாட்டப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட். அதனால அவரு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நீதிபதி அதை கணக்கில் எடுப்பது எப்படி சரியா இருக்குங்கிறது தெரியல. இன்னொன்று, இந்த சில சமயங்களில் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து உறவு கொள்வது அப்படிங்கிறது நடக்கும், பின்னால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான கேஸில் கூட கல்யாணம் பண்ணிப்பதற்கு இந்த பையனும் அந்த பெண்ணும் சம்மதித்தால் அந்த நேரத்தில் கூட திருமணம் அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வெளியில் முடிவு பண்ணி கொள்ள வேண்டிய விஷயமே தவிர இந்த மேட்ச் மேக்கிங், ஜோசியம் பார்க்கறது, திருமண தரகராக வேலை செய்வது, ஈடுபடுவது, இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய வேலையும் கிடையாது, நீதிபதியினுடைய வேலையும் கிடையாது. இப்போ அந்த நீதிபதி வீட்டில் ஒரு பொருள், ஒரு டிவி திருடு போயிடுச்சுன்னு வைங்களேன், குற்றவாளி கையங்களவுமா பிடிபட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நேர்மையான ஆளு, நல்ல ஆளு, இந்த திருடின டிவியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நல்லா பராமரிப்பேன் அப்படின்னா இவர் உட்காந்து என்ன தீர்ப்பு சொல்லுவார்? சரி, திருடின டிவியை நீயே வச்சுக்க, நீ இதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போது உயிரற்ற உணர்வற்ற ஒரு ஜடப்பொருளுக்கே வேற மாதிரியாக நீங்கள் தீர்ப்பு எழுதும்போது உயிரோடும் உணர்வுகளோடும் இருந்து பாதிக்கப்பட்ட பழிவாங்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வார்த்தைகளை கூட கேட்காமல், கன்சல்டேஷன் கூட இல்லாமல் தான் அடித்த மூப்பாக இப்படி ஒரு தீர்ப்பு வருவதுங்கிறது உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் பாஜக சங் பரிவாரத்தினுடைய அந்த கடைந்தெடுத்த பிற்போக்கு ஆணாதிக்க வலதுசாரி கருத்தியல் எந்த அளவுக்கு நீதித்துறையினுடைய சிந்தனைகளிலும் ஊடுருவி நிற்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அல்லது மனுஸ்மிருதி அடிப்படையில் தான் நீங்க தீர்ப்பு வழங்குவீங்கன்னா நீங்க இந்துத்துவ ராஷ்டிரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுல திரேதா யுக, துவாபர யுக அடிப்படையில் தான் நீதி பரிபாலனம் இருக்கும். அப்ப நீங்க தலைமை நீதிபதியாவே போய் கூட இந்த மாதிரியான தீர்ப்பை சொல்லுங்க. ரேப்புக்கு என்ன சட்டத்துல வியாக்கியானம் இருக்கு? விதவுட் ஹர் கன்சென்ட், அகெயின்ஸ்ட் ஹர் வில், அவளுடைய சம்மதம் இன்றி அல்லது அந்த பெண்ணினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக.
இந்த ரெண்டும் இருக்குன்னு பின்னால ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது ரேப் தான். ஆனா பெயில் கொடுக்கும் போதே நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கட்ட பஞ்சாயத்து உத்தரவையும் சேர்த்து போட்டா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்ப நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு மனிதராகவே நினைக்கல, அந்த பெண்ணினுடைய நீங்க சட்டத்தை தான் கணக்கில் எடுக்கல, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உணர்வுகளையும் கணக்கில் எடுக்கல. இப்ப இந்த நீதிபதி பத்தி இன்னொரு அம்சம் என்ன குறிப்பிடணும்னா, இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, இதே அலகாபாத் ஹைகோர்ட்ல சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு வழக்கு, 15 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவு ஒருத்தர் செஞ்சிருக்கான். அவனுக்கு என்னன்னா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறக்கிற குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது பாக்சோ கேஸ் அப்படிங்கிறது கூட அந்த ஞானம் கூட இல்லாமல் இந்த மாதிரியான சட்ட விரோத ஒரு மனுவாத கருத்தியலோடு நீதிமன்ற தீர்ப்புகள் வருதுன்னு சொன்னா இது இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பேரபாயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதனால இந்த மாதிரியான தீர்ப்புகளை எதிர்த்து அனைவரும் குரல் கொடுக்க முன் வர வேண்டும்.